தேவனே, இன்று என்னை ஒரு மாற்றும். மார்ச் மாதம் 18ஆம் தேதி. வார்த்தையினால் மகிழ்ச்சி. வசனத்திலே மகிழ்ச்சியுண்டு. நீங்கள் வசனத்திலே நிரம்பி இருக்கும்போது பரிபூரண சந்தோஷத்தையும் நித்திய பேரின்பத்தையும் பெறுவீர்கள். வசனம் நமக்குள்ளே பரிபூரணமாய் வாசம் பண்ண அனுமதிக்கும் அனுபவத்தை பற்றி பவுல் எழுதுகிறார். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடனே பாடி வசனத்தின் முழுமை மகிழ்ச்சியின் பாடல்களை உங்கள் இருதயங்களில் பிறப்பிக்கிறது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை பெற வசனம் நம் வாழ்வில் முழுமையாய் வாழ நிரந்தரமாய் அனுமதிக்க வேண்டும். வசனம் சொல்லுவதின்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையை ஒழுங்கு பண்ண துவங்கும் போது நீங்கள் பரலோக மகிழ்ச்சியை உங்கள் வாழ்வில் அனுபவிக்க துவங்குகிறீர்கள். இயேசு கெத்செமனே போராட்டத்திற்கு முன் கடைசி சில மணி நேரங்களை தன் சீசர்களுடன் செலவழிக்கும் போது அவர்களிடம் தனக்காக அவர்கள் சகிக்க வேண்டிய உபத்திரவங்களை குறித்து பேசுகிறார். அவருடைய இறுதி வாக்கியம் வியப்பளிக்கிறது. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். பல தியாகங்களை செய்து புதையலை தேடி மக்கள் சென்ற பல சம்பவங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களுக்கு ஆற்றலையும் மன உறுதியையும் அளித்தது எது? அது பரிசு பொருளை குறித்த நம்பிக்கை. அந்த எதிர்பார்ப்பு எல்லா ஆபத்துக்களையும் சாகசங்களாக மாற்றுகிறது. வசனத்தை இரவும் பகலும் நாடுதல் என்பது வாசித்தல், தியானித்தல், படித்தல், நம்புதல், கீழ்ப்படிதல் மற்றும் அறிக்கையிடுதலையும் உள்ளடக்கியுள்ளது. அப்படி பலமாக பின்தொடர்தல் ஒரு பரிசுத்தவானை ஆசீர்வாதங்களின் உறைவிடமாக மாற்றுகிறது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.